டே எவ்வளோ அழகான அப்டேட் தலைவர் கொடுத்துருக்காரு. ஷாப்பிங் போயிட்டு இப்போ தாங்க வந்தேன். சரி, ஓகே, பேசலாம். ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துட்டு 0 லக்ஷ்மி. அடட பிரம்மன் புத்திசாலி. உண்மையுமே சொல்கிறேன், அவரை விட நாங்கள் அதிர்ஷ்டசாலி தலைவரே. உண்மையுமே சொல்லணுன்னா நம்மளுடைய தலை அப்டேட் வரும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீலில் ஷாப்பிங்லாம் போயிட்டு டயர்டாக வந்தேங்க. பிக் பார்த்த உடனே ஒரு ஹாப்பி வருது பாருங்கள். அதுலேயும் கேப்ஷன்லாம் இவர் எங்கெங்க பிடிக்கிறாரு, டிக்ஷனரியை கேளுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில். இவர் இதெல்லாம் எங்கே பிடிச்சி பேசுகிறாருன்னு சொல்லுங்கள். நாங்களாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசி ஆகணும் தலை. இதெல்லாம் ஒன்றும் தெரியலன்னு சொன்னால் எங்களை என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் சுவாமியோட ஒரே பிரச்சனையாக போச்சுங்க. என்ன போடுறாருன்னே புரிய மாட்டேங்குது இந்த கேப்ஷனில். நாங்கள் வேறு அரைகுறை தான் இங்கிலீஷ் வேறு. சரி, எனிவேஸ், சூப்பரான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக ஒரு ஜாலியாக இருக்கார்ல. அவர் பார்க்கும்போது நம்ம ஒருத்தங்களை விரும்புகிறோம். அதாவது ஒரு அவங்களோட புகைப்படம், அவங்களோட அப்டேட்ஸ் அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும்போது நமக்கு இன்னும் பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவங்க டல்லாக இருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப அந்த நாள் ஃபுல்லாக டல் ஆகும். நாளைக்கு ப்ரமோ எப்படி இருக்கும் அந்த ஒரு பதட்டம். இன்றைக்கி என்னமோ ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்த டேரக்டர் போட்டிருக்காரு, அந்த ஒரு பதட்டம். இது மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பயுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும். லக்கி ஃபேன்ஸுங்க நீங்கள் உண்மையாமே. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதுவும் பாருங்களேன், நான் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் ஏதோ ஒரு விஷயத்த சம்திங் ஏதோ ஒன்று ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய அன்பை கூட அவருக்கு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு அப்படி தான் புரியுது. கண்டிப்பாக இந்த அன்பை அவர் அதிர்ஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு சுவாமி அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பர்சனலாக ஹாப்பிங்க. இவர்கிட்டலாம் முன்னாடி அப்டேட்டே வரலாம். நான் எவ்வளோ பேசியிருக்கேன், எவ்வளோ தடவை சொல்லுவீங்க, ரைட்டு. இருந்தாலும் இப்போலாம் இவர்கிட்ட சர்ப்ரைஸாக அப்டேட் நிறைய வருதுல்ல, அதில் ஒரு சந்தோஷமான விஷயந்தான். எனிவேஸ், சுவாமியோட இந்த ஸ்டைலிஷான பிக்சர் எவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்க. போங்க லக்ஷ்மி, நீங்கள் வருவீங்கன்னு பார்த்து நான் தூங்கவே போயிட்டேன். மைண்ட் வைஸோட விடைபெறேன். ஸ்டேடியோன்.